ஒரு வசனத்தை வாசித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போவோம். 80வது சங்கீதம் 8ஆம் வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் வாசிங்க. நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திர மட்டமாகவும் தன் கிளைகளை நதிமட்டமாகவும் படரவிட்டது. இப்பொழுதோ வழிநடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? நாம் கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படி நீர் பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி. துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் அங்கீகரித்ததான எங்கள் ஆண்டவர், எங்களோடு கூட பேசுகிறதான இடைபடுகிறதான ஒரு நேரம் உடைய வசனத்தினால் எங்களுக்கு இடைகட்டுவீராக. உடைய வசனத்தினால் எங்களை பலப்படுத்துவீராக. உடைய வசனத்தினால் உண்டாகிற ஜீவனை எங்களுக்கு தருவீராக. எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. 80ஆம் சங்கீதத்தில் நாம் வாசித்தது 8லிருந்து 12வது வசனம் வரைக்கும் வாசித்தோம். இதில் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தெளிவாக எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து அதை ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர், அதற்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணினீர் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரவேல் தேசம்தான் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இஸ்ரவேலின் வம்சமே. அப்போ ஆண்டவர் எகிப்திலிருந்து கொண்டு வந்து ஒரு கொடியை, திராட்சை கொடியை கொண்டு வந்து ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினார். அப்போ ஒரு தோட்டத்தை உண்டாக்குகிறார். அந்த தோட்டம் திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டம் என்பது யாரை குறிக்கிறது? இஸ்ரவேலை குறிக்கிறது. அப்போ நமக்கு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது யாரை பற்றி? தெளிவாக இஸ்ரவேலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணினீர். ஆனால் அந்த இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சு அது எந்த அளவுக்கு வளர்ந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது. திராட்சை தோட்டங்கிறது மலைக்கு கீழே இருக்கும், மலை அடிவாரத்தில் இருக்கும். நீங்கள் நம்ம தேனி பக்கம்லாம் போனீங்கன்னு சொன்னால் அந்த சைடு ஃபுல்லாக திராட்சை தோட்டம் இருக்கும், மலைகளுக்கு கீழே இருக்கும். அந்த திராட்சை தோட்டம் வந்து அப்படி படருமே ஒழிய உயரமாகாது, அப்படி படர்ந்து போகும். ஆனால் அது எந்த அளவுக்கு உயரமாச்சா, பக்கத்தில் இருக்கிற மலைகளையெல்லாம் மூடுற அளவுக்கு படர்ந்து போச்சு. அந்த அளவுக்கு இஸ்ரவேலை கர்த்தர் என்ன பண்ணினார்? ஆசீர்வதித்தார். அதாவது அவங்க ஆபிரகாம் காலத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு, மோசே காலத்தில் அவர்கள் அழைத்து வரப்பட்டு, யோசுவாவின் காலத்தில் உள்ளே நுழைந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் படர்ந்து, தாவீதின் காலத்தில் அவர்கள் மலைகளை மூடத்தக்க அளவுக்கு வளர்ந்தார்கள். உலகமே அவங்கள பார்த்து பிரமிச்சது. சாலமோனுடைய காலத்தில் அத்தனை பேரும் அவங்களிடத்துல வர்ற அளவுக்கு தேசம் எப்படி ஆயிடுச்சு? பயங்கர செழிப்பா மாறி நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டார். நம்முடைய செய்தி அதல்ல. அப்படி இருந்த அந்த தேசத்துக்கு கர்த்தர் சொல்றாரு, 12வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏன் தகர்த்து போட்டீர் அவன் கொஸ்டின் பண்றாரு. யார் கொஸ்டின் பண்றா? ஆசாப். இது ஆசாப்பின் சங்கீதம். ஆசாப்பு கொஸ்டின் பண்றாரு, ஆண்டவரே, நாங்க நல்லா செழிப்பா இருந்தோம், நல்லா ஆசீர்வதிச்சிங்க, திடீர்னு எங்களுக்குள்ள ஏன் இப்படி ஒரு ட்ராஜடியான காலம் நடக்குது? எங்களை சுற்றி இருக்கிறதான அடைப்புகள், பாதுகாப்பு, எங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு, எங்கள் தோட்டத்துக்கு நீர் தான் பாதுகாப்பாக இருந்தீர். இப்போ நீங்கள் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசனம் 5:2 வாசிங்க பார்ப்போம். அவர் அதை, அப்போ அந்த அடைப்புகளை அவர் தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? வேலையடைச்சு வச்சிருக்கிறாரு. அவர் தான் அந்த திராட்சை தோட்டத்தை உருவாக்கினார், எல்லாம் செஞ்சாரு. அப்போ திராட்சை தோட்டத்தை உண்டாக்குறது மட்டும் தேவனுடைய வேலை இல்லை. அது யாரு கையிலையும் போய் விடாதபடிக்கு, பறிக்கப்பட்டு விடாதபடிக்கு, அது மேய்ந்து விடாதபடிக்கு, நரிகளும் குழி நரிகளும் அதை என்ன செஞ்சிடக்கூடாது, சேதப்படுத்தி விடாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாராம்? வேலி அடைத்து பாதுகாத்து இருக்கிறாரு. ஆனா இங்க வசனம் சொல்லுது, இப்பொழுதோ வழிநடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? ஆசாப்புக்கு தெரியல, ஊழியக்காரனுக்கு தெரியல. திடீர்னு பார்த்தா வரவும் போறவனா. அதுக்கு அடுத்த வசனம்லாம் பார்த்தீங்கன்னா, காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை, ஒரு அருவருப்பான மிருகம் தான் பன்றி. வேதத்தை பொறுத்த வரைக்கும் அது என்ன மிருகம்? அருவருப்பான மிருகம்.
ஒரு வானப்பரியந்தம் வளர்ந்த, சொல்ல போனா மலைகளை மூடத்தக்க அளவுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததான திராட்சை தோட்டத்தை ஒரு அருவருக்கு தக்க மிருகம் உள்ளே புந்து என்ன பண்ணுது? அதை மிதித்து போடுகிறது. அந்த அளவுக்கு கர்த்தர் பர்மிஷன் கொடுத்துட்டார். எதனால? பல நேரங்களிலே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து வேலி அடைச்சு வச்சிருக்கிறார். கர்த்தர் நமக்கு உயர்வை கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த உயர்வை கட்டளையிட்ட காலத்திலே அந்த உயரம் நமக்கு தெரியாது. அவர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் நமக்கு தெரியாது. ஆண்டவர் நம்மளை உட்கார வச்சிருக்கும் போது நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஆனா அதுக்கு காரணம் அவர் நம்மளை சுத்தி என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு வேலி அடைச்சிருக்கிறாரு. அதனால தான் நம்ம அந்த பாதுகாப்புல இருந்திருக்கிறோம். திடீர்னு ஒரு நாள் வேலியை தூக்கி போட்டார். திடீர்னு ஒரு நாள் அடைப்பை எடுத்து போட்டார். பொறுத்து பார்த்தார் ஆண்டவர். திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு? வேலி எடுத்து போட்டார். ஏன் வேலி எடுத்து போட்டாரு அப்படின்றதுக்கு ரீசன் இங்க இல்ல. ஆசாபு கேட்கிறாரு, ஏன் வேலியை தகர்த்து போட்டீர்? நிறைய பேரோட வாழ்க்கையில நிறைய பேர் கொஸ்டின் கேட்கறாங்க. ஏன் ஆண்டவரே திடீர்னு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஏன் திடீர்னு இப்படி ஒரு வேதனை, ஏன் உபத்திரவம், ஏன் திடீர்னு வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சு, சூழ்நிலை தலைகீழா மாறிடுச்சு, என்ன காரணம்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இப்போ ஆண்டவர் அதுக்கு ஏசாயா புஸ்தகத்துல பதில் சொல்றார். 5ஆம் அதிகாரத்துல அந்த 2 வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வேலி அடைத்து கற்களை பொறுக்கி நற்குல திராட்சை செடிகளை நட்டு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையும் உண்டு பண்ணி. கர்த்தருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, இவ்வளவும் எதுக்கு செஞ்ச? உன்னை கொண்டு வந்து நட்டு வேலி அடைத்து உன்னை ரெடி பண்ணி எல்லாம் ஏன் இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்தேன்னா, ஒரே ஒரு காரணம் தான். உன்னிடத்துல நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தேன், அதுவோ கசப்பான பழங்களை கொடுத்தது. இப்ப ஆண்டவர் காத்திருந்தது நம்ம கிட்ட நற்கிரியைகளுக்காக. ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு எதிர்பார்ப்போட தான் இவ்வளவு செஞ்சிருக்கிறார். உங்களை என்னையும் ஆண்டவர் சபைக்குள்ள கொண்டாந்து ஆசீர்வதிச்சு இவ்வளவு தூரம் கொண்டாந்தது காரணம் எதற்காக? எங்கேயோ எப்படியோ எதுக்கு பின்னாடியோ சுத்திக்கிட்டு இருந்த நம்மள கௌரவமா கொண்டாந்து உட்கார வச்சு ஆசீர்வதிச்சு இன்னைக்கு 4 பேர் மதிக்கிற அளவுக்கு உயர்த்தினது எதுக்காக? கர்த்தருக்கு நம்மிடத்துல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. என்ன எதிர்பார்ப்பு? நல்ல கனிகளை தரும் என்று காத்திருந்தார், அதுவோ கசப்பான கனிகளை தந்தது. நல்ல கனி எது, கசப்பான கனி எது? அதே 5ஆம் அதிகாரத்துல வாசிங்க பாப்போம். 7வது வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம், இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று, யூதாவின் மனுஷரே. இதுதான் நல்ல கனிக்கு காத்திருந்தார்னா என்ன? அவர் நியாயத்திற்கு காத்திருந்தார். இதோ கொடுமை. நீதிக்கு காத்திருந்தார். இதோ முறைப்பாடு. 2 காரியங்களை கர்த்தர் செய்கிறார், எதிர்பார்க்கிறார். ஒன்று நீதி, இன்னொன்று நியாயம். ஒரு ஆவிக்குரியவன் இடத்துல, ஒரு சபையின் இடத்துல, ஒரு திருச்சபையின் இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், உங்களுடைய காணிக்கை, உங்களுடையதான நீங்க கொடுக்கக்கூடிய செலுத்தக்கூடிய தசமபாகம், இதெல்லாம் நீங்க நன்றி அறிதல் உள்ளவங்களா இருக்கிறதுக்காக ரிட்டர்ன் பண்றது. கர்த்தர் கொடுத்ததுல இருந்து கொடுக்குறீங்க. ஆனா உண்மையிலேயே ஒரு சபை கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நீதியும் நியாயமும். இன்னைக்கு நீதி நியாயம் இல்லாம மற்றதெல்லாம் செஞ்சிட்டோம்னா ஆண்டவர் நம்ம கிட்ட பிரியமா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாம் இருக்கிறோம். இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பாரம்பரியமாக நான் இயேசுவை தேடிக்கொண்டிருந்த காலத்தில், ஆவியும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இயேசுவை தேடிக்கொண்டிருந்த காலத்தில், நம்முடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன, ஆவிக்குரிய வாழ்க்கையோட திருப்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு கிறிஸ்மஸுக்கு கோயிலுக்கு போயிட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு நைட்டு 12 மணிக்கு போயிட்டு வந்துட்டோம்னா we will satisfied. நியூ இயர் அன்னைக்கு நைட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா satisfied. ஈஸ்டர் அன்னைக்கு நம்ம ஒரு புது சட்டையை வாங்கி போட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்டு பலகாரம் சாப்பிட்டோம்னா திருப்தி அடைஞ்சிருவோம். ஏன்? இதுதான் நம்முடைய மொத்த பக்தியினுடைய வெளிப்பாடாக இருந்தது. மற்ற நாளை பற்றி கவலை கிடையாது, மற்ற நாள் எப்படி இருந்தாலும் கவலை கிடையாது. ஆனால் எப்போ நாம் திராட்சை தோட்டத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டோமோ, கர்த்தர் வேறு பிரித்து கொண்டாந்து வச்சாரோ, அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் நீதியும் நியாயம். நமக்கு அன்றைக்கி நீதி நியாயம்னா என்னன்னே தெரியாது. அன்னைக்கு நமக்கு தெரிஞ்சதில் என்ன, உலக பிரகாரமாக நம்ம சுத்தமாக இருப்போம். பாரம்பரிய சபையாருன்னு நம்ம சொல்லக்கூடியவங்களில், அவர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிகரெட் பிடிக்காதவங்க, குடிக்காதவங்க, ஒழுக்கமாக இருக்கிறவங்க, ஒழுங்காக வேலைக்கு போயிட்டு சம்பாதித்தை கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க நம்ம சொல்கிற இடத்துக்கே வரமாட்டாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்ம சொல்லக்கூடிய அந்த நிறைவெல்லாம் இருக்காது. ஆனால் அவனுக்குள்ள சன்மார்க்கனாக இருப்பான்,
கரெக்டாக இருப்பான். ஆனால் கர்த்தர் அவங்ககிட்ட எதிர்பார்த்த நீதி என்ன? இப்போ இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானங்கிட்ட வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. அவர் 30 வயசு வரைக்கும் பாவமே செய்யலன்னு வசனம் சொல்லுது. அவர் பூரண பரிசுத்தவானா இருந்தார். ஆனால் அவர் சொல்கிறார் ஞானஸ்நானம் எடுக்கும்போது, இப்பொழுது இடம் கொடு, இது எல்லா நீதிக்கும் ஏற்றதாக இருக்கு. அப்போ நீதி நியாயம் என்பது என்ன? கர்த்தர் நமக்கு சபையில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அந்த நீதியையும் நியாயத்தையும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நீதி இருக்குதா? இஸ்ரவேல் ஜனங்களையே எடுத்துக்கொள்ளுங்க. எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்து எத்தனை அற்புதம், 10 வகையான வாதைகள் அவங்கள தொடாம இருந்துச்சு. அதுவே பெரிய அற்புதம். எகிப்தியரை தொட்ட வாதை யாரை தொடல? இஸ்ரவேலை தொடல. அதுவே பெரிய அற்புதம். இன்னைக்கு கொள்ளை நோய் வரும்போது எல்லாரையும் தொட்டு நம்மளை தொடலனால நமக்கே அதை எப்படி எடுத்துக்கிறோம்? பெரிய ஆசீர்வாதமாக எடுத்துக்கிறோம். 2வது, பலத்த கையினால் விடுதலை ஆக்குகிறார். செங்கடலை பிளக்கிறாரு. மண்ணா, அக்னி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம், கண்மலையில் தண்ணி, கசப்பான நீரூற்று மதுரமா மாறுது. எத்தனை அற்புதம், எவ்வளோ அதிசயம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட இருந்ததெல்லாம் என்னது? கொடுமை, முறைப்பாடு. அங்க வசனம் சொல்லுது, அவரோ நீதிக்கும் நியாயத்துக்கும் காத்திருந்தார், இதோ கொடுமை, முறைப்பாடு. ஒரு பக்கம் என்ன கொடுமை? கர்த்தர் அருவருக்கிறதான காரியங்கள் எல்லாம் நடக்கும். விக்கிரக வழிபாடு கொண்டாந்தான், பொன் கன்றுக்குட்டியை உள்ள கொண்டாந்தான், மோவாபிய ஸ்திரீகளோடு கூட அருவருப்பான காரியங்களை செய்தான். இன்னும் போய் கர்த்தர் எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறாரோ எல்லாத்தையும் செய்யறான். எரிகோலேருந்து எதையும் எடுத்துக்காதன்னா எடுத்துக்கிறான். ஆண்டவர் எதெல்லாம் சொல்றாரோ செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதெல்லாம் செய்யறது. இதுதான் கொடுமை. இன்னைக்கும் சபை கர்த்தர்கிட்ட ஆண்டவர்கிட்ட அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது. சபைக்குள்ள கர்த்தர் எதை செய்ய வேணாங்கிறாரோ அதை சபை கரெக்டா செய்யும். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பாவம் என்பது என்ன? குடிப்பது, சிகரெட் பிடிப்பது, அப்புறம் தவறான உறவு, பாவம், இதுதான் சொல்றாங்க. இது மட்டும் இல்லை, இதெல்லாம் பேசிக். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்துச்சு. சபைக்குள்ள வந்த பிறகு கொடுமை என்ன? கலாத்தியர் 5:18-22 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த இடத்துல ஆவியின் கனிக்கு முன்னாடி கர்த்தர் சொல்றாரு, மாம்சத்தின் கிரியைகள் ஆவன. இன்னைக்கு என்னென்ன இருக்குதுன்னு பாருங்க. சபைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவருக்கு விரோதமான என்னென்ன காரியங்கள் செய்கிறோம்? பொருளாசை இருக்கு, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, பொருளாசை. இங்க உட்காந்துட்டு எல்லாம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா பேருங்க மனவாட்டி சபை. கர்த்தர் என்ன சொல்றாரு? மனவாட்டி சபை. என்ன பெரிய விஷயம் தெரியுங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த உடனே கர்த்தர் இமிடியேட்டா மோசேக்கு தெரியப்படுத்தினார். அவனுக்குள்ள இப்போ யோசுவா கிட்ட சொல்றாரு, ஆயி பட்டணத்தை பிடிக்க போறதுக்கு முன்னாடி பிடிச்சிட்டு வந்தா சமாடி விழுது. என்ன காரணம்? ஒருத்தன் உள்ளுக்குள்ள என்ன பண்ணிருக்கிறான்? தீட்டானதை வச்சிருக்கிறான். இன்னைக்கு கர்த்தர் அதை சொல்றது இல்லை. சொல்றது என்ன அர்த்தம்? வெளிப்படையா சொல்றது இல்லை. ஏன்னா உள்ளுக்குள்ள ஆவியானவர் இருக்கும் போது ஆவியானவர் உணர்த்துறாரு. ஆவியானவர் உணர்த்தும் போது அந்த உணர்வை இன்னைக்கு நமக்கு போயிருச்சு. மனசாட்சியில் சூடுண்டவர்களாய் மாறுகிறோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்குள்ள பொருளாசை இருக்கு, மண்ணாசை இருக்கு, மற்ற ஆசைகள்லாம் இருக்கு, நீ இன்னும் உலகத்தை வெறுக்கல, சிலுவையை சுமக்கல, நித்திய ஜீவனை விரும்பல, இன்னும் நீ இவ்வளோ காரியங்கள் உலகத்தில் நடந்த பிறகும் உன்னுடைய பார்வை எதை நோக்கி தான் இருக்கு? உலகத்தை நோக்கி தான் இருக்கு, பாவத்தை நோக்கி தான் இருக்கு. இன்னும் நீ 25 வருஷம் கழிச்சு நீ பிளான் பண்ணிட்டு இருக்கிற, 50 வருஷம் கழிச்சு உள்ள பேரம் பேத்திகளுக்கெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கிற. கர்த்தர் சொல்றாரு, இதுக்கு பேர் என்னது? கொடுமை. ஏன்? உன்னை கொண்டு போய் நான் பரலோகத்தில் நல்லா உட்கார வைக்கிறதுக்கு உன்னை ரெடி பண்ணி சபைக்குள்ள கொண்டு வந்தா நீ இன்னுமே எதை விட்டு வர மாட்டேங்கிற? அந்த உலகத்தினுடைய எண்ணத்தை விட்டு வர்றதுக்கு மனசே இல்லையே. 3.5 வருஷம் கூட உட்கார வச்சு அப்போஸ்தலர் உபதேசத்தை சொல்லி கொடுத்து அற்புத அடையாளங்களை நடத்தி உன்னை அப்படியே உருவாக்கி கொண்டு வந்தா நீ ரொம்ப சீப்பா 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்துட்ட. 3.5 வருஷம் உன்னை உருவாக்குறோம். ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரு. அவன் கையால் அற்புத அடையாளங்கள் நடக்குது. 2 பேரை அனுப்பும் போது அவனும் போயிட்டு வந்திருக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பேதுருக்கிட்ட சொல்லும் போது அவனும் தான் நிற்கிறான். நீங்கள் மறுஜன்ம காலத்திலே பூமியிலே ஜனங்களை நியாயம் தீர்க்கிறவர்களா இருப்பீர்கள். இவ்வளவும் கேட்கிறான். இவ்வளவு காரியங்கள் சொல்லப்படுது. எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியா நீ எது மேல ஆசை வச்சுட்ட? 30 வெள்ளிக்காசு. கதை முடிஞ்சில்ல. இதான கொடுமை. ஆண்டவர் சொல்றாரு, அவன் மறுபடி பிறவாது இருந்தால் நலமாயிருக்கும். இன்னைக்கு எத்தனை யூதாஸ் உட்கார்ந்துருக்கோம் நம்ம எல்லாரும்? இங்க உட்கார்ந்து இருக்கிறோமே, இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் வந்தா ஃபர்ஸ்ட் போவோம் அப்படின்னு. இன்னும் உலகம் உள்ளுக்குள்ள இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, கொடுமை. இத்தனை வருஷம் உனக்கு சொல்லியும் உனக்கு அந்த எண்ணம் போகலையே. இத்தனை வருஷம் சொல்லியும் மாம்ச கிரியை மாறலையே. இத்தனை வருஷம் சொல்லியும் சுபாவத்தில் மாற்றம் வரலையே.
அப்படி இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, இது கொடுமை. ரெண்டாவது முறைப்பாடு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவு அற்புதம் செஞ்சாலும் முறையிட்டுக்கிட்டே இருப்பான். நாட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவன் வாழ்க்கையில் என்ன இல்லை? திருப்தி என்கிற எண்ணம் இல்லை. மன்னா வருது, ஓ மன்னா கிடச்சிருச்சு, காலையில் போனால் சூப்பர், கொஞ்ச நாள் தான். அப்புறம் கேட்குறான், இது தானா? ஒன்லி வெஜ்ஜு தானா? நான்வெஜ்ஜுக்கு வழி இல்லையா? அவனே தான் கேட்குறான். ஆண்டவர் எதை சொல்லும் போதும் அடுத்து அவனுக்கு என்னது? முறைப்பாடு. இத்தனை அற்புதம் செஞ்சு கூட்டு வந்திருக்கேன், தண்ணி இல்லாமல் சாவடிக்கு வா கூட்டு வந்தேன்னு கேட்குறான். எங்களை வழியில் சாவடிக்கு வா கூட்டு வந்தேன்னு கேட்குறான். இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு சின்ன பிரச்சனை வரட்டும், உடனே ஆண்டவர்கிட்ட முறைப்பாடு, உடனே ஆண்டவர்கிட்ட அவிசுவாசமான வார்த்தைகள். கர்த்தர் என்ன செஞ்கிறாரு? கர்த்தர் இருக்கிறாரா இல்லையானே தெரியலையே. கர்த்தருக்கு கண் இருக்குதா இல்லையானே தெரியலையே. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரே. எனக்கு விரோதமாக இப்படி பேசுகிறாங்க, கர்த்தருக்கு காது இருக்குதா இல்லையானே தெரியலையே. கர்த்தரை குருடாக்கி செவிடாக்கி கர்த்தரை நம்ம இல்லாத ஒரு ஆளாவே மாற்றிட்டோம். ஆண்டவர் இருந்தால் இப்படிலாம் நடக்காதுங்க. முறைப்பாடு. எப்போ கர்த்தர் உனக்கு கொடுத்ததில் உனக்கு திருப்தி வரலையோ, எப்போ நீ இன்னும் அதிகமாக கர்த்தர்கிட்ட முறைப்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கியோ, கர்த்தர் சொல்கிறாரு அது ஒரு கசப்பான கனி, சாப்பிட முடியாத கனி. இஸ்ரவேல் ஜனங்கிட்ட இருந்த அதே பாவம் தான் கொஞ்சம் குறைய யார்கிட்ட இருக்குது? நம்மக்கிட்ட இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் வந்தது, 80ஆம் சங்கீதத்தில் ஆசாபு கேட்குறான், ஏன் எங்கள் அடைப்புகளை எடுத்து போட்டீர்? ஏசாயா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்பொழுதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன், அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போகும். 80ஆம் சங்கீதத்தில் ஆசாப் கேட்கிறான், எங்கள் வேலியை ஏன் தகர்த்து போட்டீர்? எதனால எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு? போற வர காட்டு பண்ணியெல்லாம் எங்களை மேய்ஞ்சிட்டு போதே, தகுதி இல்லாதவெல்லாம் என்னை திட்டுறானே, என்னை விட கீழ்த்தரமானவெல்லாம் என்னை கேவலமா பேசிட்டு போறானே, ஏன் இப்படிப்பட்ட பன்னிகளுக்கு இடம் கொடுத்தீர் அப்படின்னு கேட்டா ஆசாபுக்கு பதில் தெரியல. ஆசாபுக்கு என்ன தெரியல? பதில் தெரியல. ஏன் இப்படி நடக்குது? ஏசாயா 5 வசனம் சொல்லுது, இத்தனை நாள் நான் உன்னை நட்டு வேலி அடைத்து கற்களை பொறுக்கி கிளைகளை நறுக்கி வேலி அடைத்து கோபுரத்தை கட்டி ஆலயம் உண்டு பண்ணி உன்னை எவ்வளவு அழகா வச்சிருந்தேன். உனக்கு கொடுத்ததுல நீ என்னவா இல்லை? திருப்தியா இல்லை. முறைப்பாடு. நீ உனக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்கு நீ எப்படி இல்லை? உண்மையா இல்லை. கொடுமை. அதுக்கும் ஒரு லிமிட் தான் இருக்கு. ஆண்டவருக்கு ஒரு லிமிட் தான் இருக்கு. பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இஸ்ரவேல் ஜனங்களா இருந்தாலும் சரி, நம்மளா இருந்தாலும் சரி, there is a limit for each and everything. ஆண்டவர் சொல்றாரு, வேலியை எடுத்து போடுவேன். நான் வேலியை எடுத்த உன் கதை முடிஞ்சு. நான் வேலி அடைச்சு வச்சிருக்கிறதுக்கு வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு. நீ வேலி இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? யாரும் எதுவுமே செய்ய முடியாது. அதனால உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கொடுமை, முறைப்பாடு. அதான் நான் சொல்லுவேன். மோசேக்கும் யோசுவாவுக்கும் அதான் டிஃபரன்ஸ். இந்த மோசேங்கிற வேலி இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வேலியோட மேன்மை தெரியல. ஏன் தெரியுமா? எப்போ ஆண்டவர் உள்ள பூந்தவனங்களை ஏதாவது செய்யலான்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த வேலி என்ன பண்ணும்? அப்படி காத்துக்கிட்டு நிற்கும். என் பேரை கிறுக்கி போடும். அவங்கள விட்டுருங்க, அவங்கள ஜனங்களை தொடாதீங்க. அப்போ இந்த மோசே இருக்கிற வரைக்கும் யாருக்கு மேன்மை தெரியல? உள்ள இருக்கிறவனுக்கு மேன்மை தெரியல. பாளையத்தில் வாதை வருது, உள்ள இருக்கிறவனுக்கு தெரியல. ஒரு குரூப் செத்துக்கிட்டு இருக்கு. இவன் சொல்றான், மோசே கர்த்தருடைய கோபம் மூண்டு விட்டது, தூப வர்க்கத்தை எடுத்துக்கிட்டு ஓடு. அந்த செத்தவங்களுக்கும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நடுவில் யார் நிற்கிறான்? ஆரோன் நிற்கிறான். முகங்கொப்புற விழுறான், கதறான் ஊழியக்காரன். அது இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்களை காப்பாற்றும் போது இந்த ஜனங்களுக்கு என்ன தெரியல? மேன்மை தெரியல. எதுக்கு எடுத்தாலும் மோசே கிட்ட போய் என்ன பண்றான்? முறைப்பாடு. எதுக்கு எடுத்தாலும் மோசே சொல்றான், நான் உங்களுக்கு என்னையா செய்ய முடியும்? தண்ணி இல்லைனா திட்டுறான், வெறும் வெஜிடேரியன் கொடுத்தா திட்டுறான், கொஞ்சம் சுத்தி போக சொன்னா திட்டுறான், நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க சொன்னா சொல்றான், நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். ஆண்டவர்னா உங்ககிட்ட மட்டுமா பேசுறாரு? இந்த வேலியோடைய மேன்மை யாருக்கு தெரியல? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியல. ஒரு நாள் வந்தது,
கர்த்தர் மோசையை எடுத்து போட்டார். அந்த மோசையை எடுத்த பிறகு ஒருத்தன் வந்தான் பாருங்க, யோசுவான்னு ஒருத்தன். இவன் யார் தெரியுமில்ல? இவன் சூப்பரான ஆளு. ஆண்டவர் அவனை வெட்டணும்னா வெட்டலாமேம்மா, அவனை சங்கரிக்கணும் பண்ணிடலாமே. எனக்கு ஒரு சம்பவத்தை, இந்த ஆயி பட்டணத்தை போகும்போது தோத்துட்டு வந்துடுவாங்க. வந்த உடனே இவன் போய் கேட்பான், ஆண்டவரே என்ன நடந்துச்சு? எரிகோலேருந்து வந்ததில் ஒரு ஆள் ஒருத்தவங்கிட்ட என்ன பண்ணிட்டான், தீட்டான காரியத்தை வச்சுருக்கான், அவன் தான் காரணம். உடனே இப்படி கண்டுபிடிக்கிறான். கடைசியில் யார் பேரில் வந்து விழுது சீட்டு? யார் பேரில் விழுது? ஆகான் பேரில் விழுது. இவன் போய் அழகாக கேட்பான் ஆகான்ட்ட, மகனே நீ எடுத்திருந்தாயானால் கர்த்தரை மகிமைப்படுத்து. உடனே அவன் இவரு மோசே மாதிரி தான் போல, என்னை கேட்டது எப்படி கேட்டான், மகனே எடுத்திருந்தாயானால் கர்த்தரை மகிமைப்படுத்து. அவன் நினச்சிட்டான், கிடச்சான்டா இன்னொரு வேலி, காப்பாற்றிடுவான்டா அப்படின்னு. அவன் தைரியமாக சொல்கிறான், நான் தான் நான் தான். என்ன சொல்லுவான் தெரியுமா ஜோஷுவா? கல்லெறிஞ்சு கொள்ளுங்கடான்ட்டு போயிட்டே இருப்பான். இப்போ தான் யாருக்கு அந்த மோசேங்கிற வேலியோடைய மகிமை தெரியுது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியுது. வேலியை நம்ம ரொம்ப நார்மலாக நினச்சிட்டோம் போலையே, அந்த வேலி இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. போச்சு, கதை முடிஞ்சு. நல்லா கவனிச்சு பாருங்க, மோசே இருக்கிற வரைக்கும் முறுமுறுத்த ஜனங்க திருப்பி யோசுவா தலைமையில இஸ்ரவேலுக்குள்ள போய் சேர்ற வரைக்கும் முறுமுறுக்கவே மாட்டான். காரணம் என்ன தெரியுமா? இப்பதான் அவனுக்கு தெரியுது, முறுமுறுத்தோம் வேலி ஓப்பன் ஆகிடும், கண்ட காட்டு பண்ணிலாம் வந்து அடிக்கும், ஆயி பட்டணத்தில் நொறுக்கிடுவாங்க நம்மளை. வேலி இருந்துச்சுன்னா வல்லரசாகிய எகிப்தையே நம்ம நொறுக்குவோம். வேலி போச்சு, ஒன்றும் இல்லாதவங்களாம் உள்ள புந்து நம்மளை அடிப்பான். அந்த பாதுகாப்பு கர்த்தர் உனக்கும் எனக்கும் கொடுத்து வச்சிருந்த பாதுகாப்பு we misused. பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை, கர்த்தர் கொடுத்த மேன்மையை, கர்த்தர் கொடுத்த பணத்தை, கர்த்தர் கொடுத்த நேரத்தை, கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை, கர்த்தர் கொடுத்த எவ்வளோ ஆசீர்வாதங்களை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன தெரியல, மேன்மை தெரியல. கர்த்தர் சொல்றாரு எடுறா வேலியன்ட்டாரு. நீங்கள் ஆண்டவரை பற்றி ஒன்று புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் வேலி அடைச்சும் தன் அன்பை காட்டுவார், வேலியை எடுத்தும் தன் அன்பை காட்டுவார். அதுவும் அவருக்கு தெரியும். அதாவது அப்பா தோல் மேலே பிள்ளையை போட்டுக்கிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, தூங்க சொல்லிவிட்டு தட்டிக்கிட்டே இருப்பார், இல்லை அம்மா தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிள்ளை தூங்காது, கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் தட்டி பொறுமையாக சொல்லி தூங்க சொல்லுவார். அது தூங்கலன்னு வச்சுங்களேன், பட்டுன்னு ஒன்று போட்டு தூங்கு கணமுடு அப்படிம்பார். அந்த பிள்ளை நினைக்கும், இவ்வளோ நேரம் இருந்தாலும் நல்லவனாக தானே இருந்தான், இதுக்கு மேலே முழிச்சா இன்னும் 2 அடி போடுவான் போல தெரியுது, ஒழுங்கு மரியாதையாக கண்ணை மூடுறது நல்லது. நம்ம சொல்லுவோம் தூங்கு தூங்குன்னா தூங்க மாட்டோம். இது சாப்பாடு ஊட்டும் போதெல்லாம் நடக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் வாயத்தோற ஆட்டிக்கிட்டே இருக்கும் மண்டையை. பட்டீர்னு ஒன்று போட்டோன்னா ஆன்னு வாயை திறக்கும்ல, போட்டு சிமெண்ட்டை போட்டு மூடி. அப்போ தான் அதுக்கு தெரியும், அடிக்க வேற செய்வாங்க போல இவனுங்க. நம்ம அன்பாக இருக்கிறதுல இவனுங்களை நம்ம மிஸ்கைட் பண்ணிட்டோம், இவனுங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சிட்டோம். நம்ம ஆண்டவர் அப்படித்தான், உங்களுக்கு எவ்வளோ அன்பாக சொல்லணுமோ அவ்வளோ அன்பாக சொல்லுவார். வேலி அடைச்சி பத்திரமா பார்த்துப்பார், உள்ளங்கையில் வச்சு தாங்குவார், கண்ணின் கருவிழியாக பார்த்துப்பார், வஸ்திர தொங்கல்ல மூடுவார். சேட்டை பண்ண வேலியை தூக்கி விட்டு பண்ணி அனுப்பி விடுவார். பண்ணி வரும்போது தான் தெரியும், வேலி போச்சு போலையே, கர்த்தர் வேலியை தகர்த்து போட்டார். ஆசாப்புக்கு 80ஆம் சங்கீதத்தில் என்ன தெரில, காரணம் தெரில, ஏண்டா வேலி எடுத்தாருன்னு தெரியலையே, நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு எல்லாமே, மலைகளுக்கு மேலே எங்களை உயர்த்தினீங்களே, ஆசீர்வாதமாக வச்சிங்களே. சில நேரங்களிலே அதான் நடக்கும். நம்ம கொடுக்குறதான ஆசீர்வாதங்களிலே, நம்ம கர்த்தர் வச்சிருக்கிற மேன்மைகளிலே, உயர்வுகளிலே நாம் அந்த கனத்தை புரிஞ்சிக்காம நம்ம என்ன செஞ்சிடறோம்? இவன் என்ன பண்றான், ஆண்டவர் இவனை ஆசீர்வதிச்சு வானத்திலிருந்து தூதர் உண்ணுகிற உணவை கொண்டு என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? மன்னா கொண்டு கொடுக்கிறாரு. இவன் சொல்றான், எகிப்தின் கொம்முட்டிக்காய் எப்படி இருக்கும் தெரியுமா?
அடப்பாவி, நான் உனக்குன்னு கொடுத்த மண்ணா எப்பேற்பட்டது தெரியுமா? வானத்திலிருந்து கொண்டாந்துருக்கிறேன், அற்புதம் அதிசயமாக கொண்டாந்துருக்கிறேன். நான் ஒரு விளையாட்டுக்கு சொல்கிறேன், சீரியஸாக சொல்லலை, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு குவான்டிட்டி தான் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இஸ்ரவேலர்களுக்கு வானத்திலேருந்து மன்னாவை கொடுக்கணும்னா இந்த ப்ரிப்பேர் பண்ணுற வேலை யாருது? தூதர்கள் ஒன்று உணவு. இப்போ அவன் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும், ப்ரிப்பேர் பண்ணி இவனுக்கு அனுப்பணும். இத்தனை கோடி தூதர்களுக்கு செய்யும் போது கூட ஒரு 6 லட்சம் பேருக்கு சேர்த்து செய்யுங்கப்பா. நான் சொல்கிறது விளையாட்டுக்கு, சீரியஸாக எடுக்காதீங்க. 6 லட்சம் பேருக்கு சேர்த்து செய்யுங்கப்பா. இப்போ தூதர் என்ன நினைப்பா? இத்தனை நாள் இவனுங்களுக்கு செஞ்சது பத்தாதுன்னு இவனுங்களுக்கு வேறு சேர்த்து செய்யணும். இந்த வீட்டில் இருக்கிற அம்மாவை நம்ம சொல்லுவோம், ஃப்ரெண்டுங்க ஒரு 3 பேர் வராங்க, சேர்த்து செய்யுங்க. உனக்கு செய்கிறதே பெரிய விஷயத்தில் 3 பேர் வர கூட்டின்னு வேறு வரையா? ஆனால் சொல்லாது, மனசில் நினச்சிக்கும், உனக்கு போகிறதே தண்டம், இல்லை நீ 3 பேர் வர கூப்பிட்டு வரியா அப்படின்னு நினச்சிக்கோ. தூதர் நினச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான் தூதர்கள், ஒரு உதாரணத்துக்கு, ஆண்டவரே 6 லட்சம் பேருக்கு கொடுக்கலாம், புருஷர்கள் மட்டும், அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாருக்கும் தரணும், குறைஞ்சபட்சம் 25 லட்சம் பேருக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? டெய்லி சாப்பாடு கொடுக்குறோம். நீங்கள் எவ்வளோ நாள்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எவ்வளோ நாள்? ஒரு 40 வருஷம் கொடு. அவன் என்ன ஆவான்? 40 வருஷம் இந்த பயலுக்கு 6 நாளும் சாப்பாடு போடணுமா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் இல்லை, நான் சொல்கிறது விளையாட்டு. ஒரு நார்மலாக நம்ம ஹியூமனைஸாக சிந்திச்சோம்னா இதுதான். நீங்கள் ஒரு வீட்டு அம்மாக்கிட்ட சொல்லி பாருங்கள், இந்த இவர் என் ஃப்ரெண்டு தான், இவருக்கு ஒரு சாப்பாடு போடணும். முதல்ல அந்த அம்மா கேட்கும், வந்த உடனே எத்தனை நாள் இருப்பார்? இப்போ இருக்க அம்மாலாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு, ஏன் வந்தாருன்னு கேட்குது ஃபஸ்ட்டு. அப்புறமா தான் அவர் எத்தனை நாள் வந்தார், எத்தனை நாள் இருப்பார்? ஒரு 40 வருஷம். நீ முதல்ல வெளியே போ, அந்த ஆள் இங்கே இருக்கிறது அப்புறம். நீ முதல்ல 40 வருஷம் இருந்தாலும் இங்கே இருப்பானா? இல்லை, அவர் ஒய்ஃபும் பிள்ளைங்களும் மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓ, அவங்க வேற வராங்களா? அந்த அம்மா சொல்லும், நீங்களே இங்கே இருங்க, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். ஏன் 40 வருஷம் ஒரு ஆளுக்கு எப்படியா சோறு போட முடியும் உட்கார வச்சு? 40 வருஷம் ஒரு நாட்டுக்கே சோறு போட்டிருக்கிறார் ஆண்டவர். ஒருத்தனுக்கு இல்லை, ஒரு நாட்டுக்கே. 6 நாளும் சாப்பாடு. 7வது நாள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, 6வது நாள் சேர்த்தே கொடுத்துருவாரு. 7 நாளும் சாப்பாடு. இப்படி போட்டா இவன் சொல்றான், எகிப்தின் கொம்முட்டி கையில் எப்படி இருக்கும் தெரியுமா? உனக்கு எகிப்திலடா பன்னியை கூட்டு வரேன் இரு, உனக்கு மன்னாவுடைய மேன்மை தெரிலன்னா, எகிப்தின் கொம்முட்டி காய் உனக்கு பெருசா தெரியும்னா, நான் பன்னியை அனுப்பும் போது தான் உனக்கு மன்னாவுடைய மேன்மை என்னன்னு தெரியும். ஆண்டவர் உனக்கு இப்ப கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் இருக்குது, அது உலகத்தினுடைய மேன்மையை காட்டிலும் மேலானது. சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை நினைச்சு உனக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். உன்னை கொண்டாந்து உயரத்தில் உட்கார வச்சிருக்கிறார். உனக்கு மேன்மையான காரியங்களை கொடுத்திருக்கிறார். இந்த பஞ்ச காலத்திலும் கர்த்தர் உங்களை என்னையும் திருப்தியா போஷிச்சிருக்கிறார். எத்தனை குடும்பங்களுக்கு இல்லாததே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தந்திருக்கிறார். உங்களை என்னையும் ஏந்தும் கரங்கள் அல்ல, கொடுக்கும் கரங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதுவே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இதுல உட்கார்ந்துகிட்டு நீ முறைப்பாடு கொடுமையும் செஞ்சுக்கிட்டு இருந்தீனா, உன்னை அடைக்கப்பட்டிருக்கிற வேலி ரிமூவ் பண்ணப்படும். நீ ஆண்டவருக்கு நன்றி மட்டும்தான் செலுத்திக்கிட்டே இருக்கணும். ஆண்டவருக்கு தேங்க்ஸ் மட்டும்தான், ஸ்தோத்திரம் தான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொடுமை முறைப்பாடு எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் சொன்னார், எடுறா வேலியை தூக்கு பார்ப்போம், என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கர்த்தர் இப்பொழுது என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை நான் உங்களுக்கு அறிவிப்பேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய மேன்மையை இழந்து போனார்கள். சும்மா கேஷுவலா மோவாபிய ஸ்திரீகளை உள்ள கொண்டாந்தான், எகிப்து விக்கிரகத்தை உள்ள கொண்டாந்தான், எல்லா விதமான பாபேல் காரியங்களை உள்ள கொண்டாந்தான், எல்லாத்தையும் கொண்டாந்தான் உள்ள. சாலமோன்ல ஆரம்பிச்சு சிதேக்கியா வரைக்கும் எல்லாத்தையும் உள்ள கொண்டாந்தாங்க. கர்த்தர் பொறுத்து பொறுத்து பார்த்தார். கர்த்தர் வேலி எடுத்தார். தேசம் எங்கும் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? சிதறடிக்கப்பட்டார்கள். எத்தனையோ குடும்பங்கள், கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்ச குடும்பங்கள், அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, நம்ம உயரத்தில் இருக்கிறோம், நமக்கு ஒன்றும் ஆகாது, நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது, நமக்கு என்ன இருக்குது, நிறைய சொத்து கித்து எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு கர்த்தரை உண்மையாய் தேடாமல் போனார்கள். கடமைக்கு தேடிக்கொண்டு ஏதோ சர்ச்சுக்கு வந்து போவாங்க. சர்ச்சுக்கு வந்து போறவெல்லாம் ஆவிக்குரியவன் இல்லை. ஒரு நாள் அந்த மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் தகர்த்து போடப்பட்டது. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட நிலைமைக்கு அவர்கள் வந்தார்கள். அவர்களை திருப்பி மனம் திரும்பி வந்தபோது அந்த சாட்சி அவங்க சொன்னது தான் நமக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. ஒரு காலத்தில் கர்த்தர் எங்களை நல்லா வச்சுருந்தாரு,
அன்றைக்கி நாங்கள் அந்த மேன்மையை தெரிஞ்சுக்காமல் போயிட்டோம், நாங்கள் இப்போ தான் அதை உணர்ந்தோம் அப்படின்னு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, திராட்சை தோட்டத்தை என்ன செய்ய, தகர்த்து போடு. அடுத்து என்ன பண்ண போகிறார் ஆண்டவர்? வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில், எப்படி திராட்சை தோட்டத்தில் எதை கொண்டு வந்து நடுறாங்க? அத்தி மரத்தை கொண்டு வந்து நடுறாங்க. யாராவது திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நடுவாங்களா? நடமாட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்றாரு? ஏன் அத்தி மரத்தை நட்டார்னா, ஏற்கனவே அங்க இருந்த திராட்சை செடி என்ன ஆயிருச்சு? இஸ்ரவேலுங்கிற திராட்சை செடி என்னவாயிருச்சு? காணாமல் போயிருச்சு. ஆண்டவர் தான் அதை ரிமூவ் பண்ணிட்டார். ஏன்? அதுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை அதுக்கு தெரியாமல் போச்சு, கொடுமை முறைப்பாடு பண்ணுச்சு, நீதி நியாயம் இல்லாமல் போச்சு, ரிமூவ் பண்றான்ட்டார், தூக்கு. அதுக்கு பதிலாக கர்த்தர் யாரை கொண்டு வராரு? ஒரு அத்தி மரம். இந்த அத்தி மரம் யாரு? இந்த அத்தி மரம் யாரு? ஏன் ஆண்டவர் கொண்டு வந்தாரு அப்படின்னு சொன்னா, வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அடுத்த வசனம். அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவரும் உன்னிடத்தில் கனியை குசியாதிருக்க கடவான் என்றார். நல்லா கவனிங்க, இயேசுக்கு விரோதமா பேசுறவங்க ஒரு காரியம் சொல்லுவாங்க. என்ன, அவங்க இயேசு அதுதான் கனி கொடுக்க முடியாத காலம்னு தெரியுது, அதுகிட்ட போய் என்ன எதிர்பார்த்தாரு? கனியை எதிர்பார்க்கிறார். ஒன்று. ரெண்டாவது, அவருக்கு பழம் இல்லைன்னு அது என்ன பண்ணிட்டாரு? சபிச்சிட்டாரு. ஒரு தேவன் சபிக்கலாமா, இப்படி செய்யலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. நான் எப்பவுமே அவங்களுக்குலாம் சொல்லுவேன், எங்கள் கடவுளை பற்றி நான் பார்த்துக்கிறேன், இந்த பைபிளை பற்றி நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா என் தேவனை அறிகிற அறிவு எனக்கு தான் உண்டு. அதாவது திடீர்னு யாராவது ஒருத்தர் வந்து, உங்கள் அப்பா அப்படி, உங்கள் அப்பாவை தெரியுமா, உங்கள் அப்பா அந்த இடத்துல போய் அப்படின்னு, ஒரு நல்ல மகனாக இருந்தால் என்ன செய்வானா, எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு தெரியும், நீ பேசாத, இல்லை நீ வாய முடுறா, எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு தெரியும். ஒரு நல்ல மனைவியாக இருந்தால் யாராவது வந்து உன் கணவனை பற்றி அப்படின்னா, உடனே நல்ல மனைவி என்ன சொல்லுவா? அவர் கூட நான் வாழ்கிறேன், எனக்கு அவரை பற்றி தெரியும். உதவாக்கார மனைவியாக இருந்தால் என்ன செய்யும்? அவ கூட உட்காந்து கதை பேசும். அப்படியா, நிஜமாவா? இதெல்லாம் உருப்படாது. இதுவும் உருப்படாது, இது குடும்பமும் உருப்படாது. யாருக்கு முதல்ல கான்ஃபிடென்ட் வரணும்? அப்பாவை பற்றி சொல்லும் போது கான்ஃபிடென்ட் யாருக்கு வரணும்? மகனுக்கு வரணும். மனைவியை பற்றி சொல்லும் போது கான்ஃபிடென்ட் யாருக்கு வரணும்? கணவனுக்கு வரணும். அது யார் சொன்னாலும், மாமியாரே வந்து சொல்லும் போது, அம்மாவே வந்து சொல்லும் போது, உன் மனைவியை பற்றி தெரியுமா அப்படின்னா, தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன் எல்லாம். அதான் உண்மை. அப்படித்தான் நான் சொல்லுவேன். யாராவது இயேசுவை பற்றி என்கிட்ட வந்து, பாருங்க உங்கள் ஆண்டவர், ஓ என் ஆண்டவர் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா என் கர்த்தர் எவ்வளோ நல்லவர் என்பது எனக்கு தான் தெரியும். ஏன்னா நான் அவர் கூட 29 வருஷம் பழகியிருக்கேன். 29 × 365 × 24/7 அவர் எனக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட என் தேவன் எனக்கு கெட்டவராக இருந்ததே கிடையாது. அதனால் ஏன் ஆண்டவரை பற்றி சொன்னால் நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். இப்போ இந்த விஷயத்துக்கு நான் வரேன், அதுக்கு தான் வரேன். ஏன் இயேசு இப்படி செய்தார்? நான் இந்த செய்தியை ஒரு இடத்துல எடுத்த போது ஒரு பாஸ்டர் சொன்னார், பிரதர் எனக்குமே இப்போ தான் விஷயம் புரிஞ்சிச்சு, நானும் கூட வேற மாதிரி. ஓ, இன்னும் நீ யாரை புரிஞ்சிக்கல? நம்ம ஆண்டவரை புரிஞ்சிக்கல. வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. பிலிப்பியருக்கு எழுதும் போது பவுல் எழுதுறாரு, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு நான் தேவனை அறிகிற அறிவுன்னு இருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். ஏன் ஆண்டவர் இப்படி நடந்துக்கிட்டாரு? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உக்காந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நின்னாலும் ஒரு காரணம் இருக்கு, அவர் திரும்பி பார்த்தார்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா இது பைபிளில் அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கும். அதான் நம்ம ஆண்டவர். எல்லாரும் நின்று தான் பேசுவாங்க. இப்போ நாங்கள் கூட எப்படி தான் பேசுகிறோம், நீங்கள்லாம் உட்காந்து கேட்குறீங்க, அப்படி தானே? இயேசுநாதர் மட்டும் பாருங்க உட்காந்து தான் பேசுவார். எங்கே வேணாலும் பாருங்க உட்காந்து தான் பேசுவார். 2 லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 2 படகு இருக்கும். அந்த படகுல 2 படகுல சொல்லுவார், இதை கொஞ்சம் கொடுப்பா, நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். படகில் ஏறி
உட்கார்ந்து. ஏன் இயேசு எல்லா இடத்துலையும் உட்கார்ந்து பேசுறாருன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, பைபிள் இருக்கு, காரணம் இருக்கு. அவர் உட்கார்ந்து பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த பைபிள் ஃபுல்லாக நீங்க படிச்சு பாருங்க, தேவன் உட்காரத்துக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும். அதே மாதிரி தான் சொல்றேன், அவர் பார்த்தாலும் ஒரு ரீசன் இருக்கும், அவர் திரும்பினார்னா ஒரு ரீசன் இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு வருவோம். ஏன் இங்கே சபிச்சாரு அப்படின்னா, அவர் இப்போ எங்கேருந்து எங்கே போறாருங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த அத்திமரம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அத்திமரம் வழி அருகே இருக்கிற ஒரு அத்திமரம். எங்கேருந்து அவர் எங்கே போயிட்டு இருக்கிறார்? இப்போ எருசலேமுக்கு போயிட்டு இருக்கார். இன்னும் எருசலேமுக்கு போகலை. அப்போ இந்த அத்திமரம் எங்கே இருக்கு? எருசலேமுக்கு வெளியே, மகாராஜாவின் நகரத்திற்கு வெளியே. எருசலேமில் தான் தேவாலயம் இருக்கு. அப்போ இது தேவாலயத்துக்கு வெளியே இருக்கிற அத்திமரம். அப்போ இது புறஜாதியாருக்கான அடையாளம். பைபிளில் பார்த்தீங்கன்னா, கூடாரத்தை அவர்கள் நடுவிலிருந்து எடுத்து புறம்பே போட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய ஆசீர்வாதமும் வாக்கு தத்தமும் இப்போ இஸ்ரவேலுக்கு நடுவிலிருந்து எங்கே போயிருச்சு? புறஜாதியாருக்கு போயிருச்சு. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு புறம்பே சிலுவையில் அறையப்பட்டார். பலியாகிற ஆட்டுக்குட்டியை புறம்பே, மிருகத்தை எங்க செய்வாங்க? புறம்பே. அதுக்கு என்ன அர்த்தம்? உடன்படிக்கை புறஜாதியாருக்குரியது. தேவாலயத்தில் ஆசாரிப்பு கூடாரத்தில் ஒரு பலி நடக்கும். ஆனா பஸ்கா ஆட்டுக்குட்டி எங்க தான் அடிக்கப்படும்? புறம்பே அடிக்கப்படும். அதோட அர்த்தம் என்ன? இது புறஜாதியாருக்காக உலக தோற்றம் முதல் நியமிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அப்போ இவர் வெளியே இருக்கிற அத்திமரத்தை தான் என்ன செய்யறாரு? சபிக்கிறார். இது எந்த அத்திமரம்? புறஜாதியார் என்கிற அத்திமரம். நீங்களும் நானும் நம்ம ஒரு நாள் வழி அருகே இருந்தோம். நமக்கு வேலியே கிடையாது. புரியுதா? நம்மளை போற வரவெல்லாம் என்ன பண்ணுவான்? கல்லடிச்சிட்டு போவான். போற வர நாயெல்லாம் காலை தூக்கி என்ன செய்யும்? கேவலப்படுத்திட்டு போகும். ஒரு நாள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நீங்களும் நானும் எப்படி இருந்தோம்? அப்படிதான் இருந்தோம். நான் சொல்றது, நல்ல படிப்பு இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஸ்பிரிச்சுவலி நம்ம எப்படி இருந்தோம்? அடுத்தவர்களால் கேவலப்படுத்துகிற இடத்துல தான் நம்ம இருந்தோம். நமக்குள்ள அப்படி ஒரு காரியம் தான் இருந்துச்சு. இப்போ ஆண்டவர் எருசலேமுக்கு போக போறாரு. பலியாக உள்ள போகணும், எருசலேமுக்குள்ள நுழையணும். நுழையறதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டம் தான் இந்த அத்திமர காலகட்டம். அதாவது இஸ்ரவேலுக்கு உடன்படிக்கை ஏற்படுவதற்கு முன்பதாக உள்ள காலகட்டம், நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி உள்ள காலகட்டம் புறஜாதியார் காலம். ஆதாமிலிருந்து எந்த காலம் வரைக்கும்? நோவா வரைக்கும் உள்ள, ஆபிரகாம் வரைக்கும் உள்ள காலம். இந்த காலம் புறஜாதியார் காலம்னு பேரு, மனசாட்சி காலம். இப்போ ஆண்டவர் அந்த காலத்துல அந்த இடத்துல வந்து அத்திமரத்துல என்ன கேட்கிறாரு? ஒரு கனியை தேடுறார். கனி கொடுக்க முடியாத காலத்தில் கனி கொடுக்கிறது. இப்போ ஆதாம்ல இருந்து ஆபிரகாம் வரைக்கும் என்ன கிடையாது? பிரமாணம் கிடையாது. நீதினா என்னன்னு தெரியாது. ஏன்னா பவுல் சொல்றாரு, நியாய பிரமாணம்னு ஒன்று வந்ததுனால தான் எனக்கு பாவம்னாலே என்னன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ அந்த காலத்தில் மனசாட்சிப்படி தான் பாவம்லாம், மனசாட்சிப்படி உண்மையா இருக்கணும். இப்போ பார்க்குறாரு பூமியை. 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் பூமி எப்படி இருக்குது? கொடுமையினால் நிறைந்திருந்தது. பூமி எப்படி இருந்தது? சீர்கேடாக இருந்தது. கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினதற்கு மனஸ்தாபப்பட்டார். ஆனால் இந்த கனி கொடுக்க முடியாத ஒரு காலத்தில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன் அப்படின்னா, நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் நீதிமானாக இருந்தான். பூமி எப்படி இருக்கு? பூமி எப்படி இருக்கு? சீர்கேடு. பூமி எதனால நிறைஞ்சிருக்குது? கொடுமையினால. பூமி எப்படி இருக்குது? அழிக்கிற நிலைமையில இருக்கு. கனி கொடுக்க முடியாத ஒரு காலம். ஆனால் அதுக்கு நடுவில் ஒரே ஒரு கனி இருக்கிறது. அந்த கனி தான் யாரு? நோவா என்கிற கனி. இப்போதான் புறஜாதியார் காலத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. அதுல கனிகள் ஒன்றும் இல்லை. இப்போ புறஜாதியார் காலம் என்ன செய்யப்படுகிறது? சபிக்கப்படுகிறது. 2000 வருஷமா ஆண்டவர் புறஜாதியார் என்ன பண்ணி வச்சிருந்தாரு? தள்ளி வச்சிருந்தாரு. நியாயப்பிரமாணம் வாக்குத்தத்தம் யாருக்குரியதா இருந்துச்சு? இஸ்ரவேலுக்குரியதா இருந்தது. இப்போ அந்த 2000 வருஷம் கழிச்சு முடிஞ்சு இப்போ இயேசு எங்க உள்ள வராரு? எருசலேமுக்கு வராரு. எதுக்கு வராரு? கனி இருக்குதான்னு பார்க்க வராரு. எருசலேமுக்குள்ள போறாரு. இஸ்ரவேல் ஜனங்கிட்ட பேசுறாரு. இப்போ அவங்கிட்ட எந்த கனியும் இல்லை. எல்லாம் என்ன கனி? கசப்பான கனி. எல்லாம் கசப்பான கனி. இப்போ கர்த்தர் பார்த்தாரு, இவங்கிட்ட எல்லாம் கசப்பான கனி. இவனோட வேலையை அடைச்சு போடு, இஸ்ரவேலை தூக்கி வெளியே போடு. இவங்க எல்லாம் வெளியே அனுப்பிட்டு இப்போ இஸ்ரவேலுக்கு பதிலாக கர்த்தர் யாரை கொண்டாந்துருக்கிறாரு?
திராட்சை தோட்டத்தில் கர்த்தர் யாரை கொண்டாந்துருக்கிறாரு? ஒரு 2000 வருஷமா நான் யாரை ஒதுக்கி வச்சிருக்கிறேன்? புறஜாதியாருங்கிறவங்களுக்கு ஒதுக்கி வச்சிருக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த காலத்தில் என்ன கொடுக்கல? கனி கொடுக்கல. அவங்க சபிக்கப்பட்டவங்களா இருக்காங்க, வெளியே இருக்கிறாங்க, பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறாங்க, உள்ள வரத்துக்கு வழி இல்லாமல் இருக்கு. இந்த அத்தி மரத்தை கொண்டு வந்து எங்க நடு? எந்த திராட்சை தோட்டத்தை இப்போ நான் தூக்கி வெளியே அமைச்சிருக்கிறோனோ அதுக்கு பதிலாக. அதனால தான் வேதவசனம் தெளிவாக சொல்லுது, தேவ ஆராதனைகளும் வாக்கு தத்தங்களும் நம்முடைய மூத்த சகோதரராகிய இஸ்ரவேலுக்குரியதே. அந்த ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்ட காட்டு ஒலிவ மரம் நீங்களும் நானும். அத்திமரம் அத்திமரம் எங்க இருந்து வந்திருக்குது? திராட்சை தோட்டத்தை இடத்தை ரெடி பண்ணி அதை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? காலி பண்ணிட்டு அந்த இடத்துல உங்களை என்னையும் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். நீங்களும் நானும் ஒரு காலத்தில் கனி கொடுக்க முடியாதவர்கள், நீங்களும் நானும் தள்ளப்பட்டவர்கள். உங்களை என்னை யாரும் மதிக்கலை. நான் தைரியமாக சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் எனக்கு எந்த உலக பிரகாரமான மரியாதை கிடையாது. எனக்கு தெரியும் என்னை எப்படி பேசுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். எந்த மேன்மையும் கிடையாது, படிப்பும் வராது, எதுவும் கிடையாது. ஒரு காலம் என்னை பற்றி நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு நாள் இந்த அத்தி மரத்தை கர்த்தர் திராட்சை தோட்டத்துக்குள் கொண்டு வந்து நட்டார், வாக்கு தத்தத்துக்குள் கொண்டு வந்தார், அவருடைய பாளையத்துக்குள் என்னை கொண்டு வந்தார், அவருடைய தோட்டத்துக்குள்ளே என்னை கொண்டு வந்தார். கொண்டு வந்து வச்சுட்டு சொன்னார், இதை நான் கொத்தி எரு போடுவேன். வாசிங்க பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. அப்பொழுது அவர் ஒரு ஊமையும் சொன்னார். திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தார். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, நல்லா கவனிங்க, இப்போ வழியருகே கனி கொடுக்காம இருந்துச்சு ஒரு காலம். இப்ப கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? உள்ள கொண்டாந்து வச்சிருக்கிறாரு. திராட்சை தரத்தை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல உங்களை எண்ணெயை வச்சு கர்த்தர் இப்ப என்ன பண்ணியிருக்கிறாரு? நீ வெளியே இருக்கும்போது தான் கனி கொடுக்கல, உனக்கு வேலி இல்லை, ஒருவேளை கனி கொடுக்க முடியாத காலம், பரவாயில்ல இருக்கட்டும். இப்போ நான் உனக்கு என்ன செய்கிறேன்? இஸ்ரவேலுக்கு செஞ்ச மாதிரியே நான் உனக்கு ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணுறேன். ஒரு தோட்டக்காரர் என்கிற பரிசுத்த ஆவியானவரை உனக்கு தரேன். சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். பரிசுத்த ஆவியானவரை தரேன். அவர் கொத்தி எருபோட்டு உங்ககிட்ட என்னத்தை எதிர்பார்க்க போறாரு? கனியை எதிர்பார்க்க போகிறார். இப்போதான் நீங்களும் நானும் எங்கே வந்திருக்கிறோம்? சர்ச்சுக்குள்ள கொண்டாடப்பட்டோம். இப்போ நீங்களும் நானும் ஆவியானவராலே நடத்தப்படுகிறோம். ஆவியானவரால் சபை என்ன செய்யப்படுகிறது? கொத்தி எரு போடப்படுகிறது. எரு எதுக்கு போடுவாங்க? வேற ஸ்ட்ராங் பண்றதுக்கு, நல்ல கனி கொடுக்கறதுக்கு. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்வார்? கொத்தி நல்லா உள்ளுக்குள்ள எருவெல்லாம் போடுவாங்க, நல்லா சுத்தி ஸ்ட்ராங் பண்ணுவோம். அதுதான் சபையிலே கொடுக்கப்படுகிறதான உபதேசம், அப்போஸ்தலர் உபதேசம். இந்த அப்போஸ்தலர் உபதேசத்தில் நீங்கள் வளரும் போது கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். சபை அப்ப எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு? தோட்டம் எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சு? உங்களை கனி கொடுக்க வைக்கிறதுக்கு. கனினா என்ன? நீதியும் நியாயமும். திருப்பி நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கனி என்பது எதை குறிக்கிறது? நீதியும் நியாயம். அப்ப சபைக்கு நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க? நீதி நியாயம் செய்வதற்கு, நீதியின்படி நடப்பதற்கு, நியாயப்படி இருப்பதற்கு. இங்க வந்து உக்காந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்கிட்ட என்ன தப்பு இருந்துச்சு? கொடுமை. இப்போ உங்ககிட்ட அது இல்லை, நம்ம கிட்ட இப்போ அது இல்லை. நம்ம கிட்ட பிரச்சனை கொடுமை முறைப்பாடெல்லாம் இல்லை, நம்ம கிட்ட கனியே இல்லை. இஸ்ரவேல்ட்டி அது என்ன கனி இருந்துச்சு? கசப்பான கனி. இஸ்ரவேல் ஜனங்க எப்படிப்பட்டவன் கேட்டீங்கன்னா, அவன் நியாய பிரமாணத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவான். ஆனால் இருதயத்துக்குள்ள என்ன இருக்காது? நியாய பிரமாணமே இருக்காது. இருதயத்துக்குள்ள தேவ பயம் இருக்காது. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை அவன் என்ன செய்ய மாட்டான்? தேட மாட்டான். ஆனால் கரெக்டாக பஸ்கா ஆசாரிப்பான், ஓய்வு நாள் கரெக்டாக ஆசாரிப்பான். ஓய்வு நாளில் அவருக்கு பயிர்கள்லாம் பறித்து சாப்பிட்றாங்களே, ஓய்வு நாளில் சுகமாக்குறாரே, அதெல்லாம் கரெக்டாக கேட்பான். பிரமாணம் எல்லாத்துலேயும் பிரமாணத்தை பக்காவாக ஃபாலோ பண்ணுவான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஈய வடிகட்டிட்டு என்ன பண்ணுறீங்க? ஒட்டகத்தை முழுங்குறீங்க. நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்ற, அவன்கிட்ட எல்லாத்துக்கும் பிரமாணம், எதுக்கு எடுத்தாலும் பிரமாணம், லா லா லா. ஆனால் அவன்கிட்ட என்ன இல்லை? தேவன் எதிர்பார்த்த நீதியும் நியாயமும் இல்லை. ஆனால் சபை இருக்க இது வேற. இவங்கிட்ட லாவே கிடையாது, எல்லாம் கிருபை தான். நமக்கு நியாய பிரமாணமே கிடையாது, எல்லாமே என்னது? கிருபையின் பிரமாணம். எல்லாம் கர்த்தர் பார்த்து பாருங்க. நம்ம ஆண்டவர் அன்புள்ள தேவனுங்க. ஐயோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, எல்லாம் ஓகே தான். ஆனால் என்ன இல்லையாம்மா?
கனியே இல்லையாமா. அவங்ககிட்டயாவது கசப்பான கனின்னு ஒன்று இருந்துச்சு, இவங்கிட்ட கனியே கிடையாது. என் நேசர் தூதாயும் நற்கனிகளை புசிக்கும்படி வருவார். ஆனா வந்து பார்த்தா என்ன இல்லை, கனி இல்லை. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு சபை? ஆவிக்குரிய சபை. பார்க்கறதுக்கு சபை எப்படி? அவங்கெல்லாம் அப்போஸ்தலர் உபதேசத்தில் கொத்தி எரு போடப்பட்டவர்கள். ஆனா உட்காந்து பேசுங்க, அவங்ககிட்ட அன்பே இருக்காது. அவன்கிட்ட உட்காந்து பேசி பாருங்க, அன்பு இருக்காது. அவன்கிட்ட உட்காந்து பேசி பாருங்க, தேவனுடைய வசனத்தில் இருக்கக்கூடியதான ஆழம் எதுவுமே இருக்காது. சபை இன்னைக்கு எப்படி இருக்குது? இஸ்ரவேல்ட்டியாவது கசப்பான கனி, நம்மகிட்ட கனியே கிடையாது. எல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாம் அத்திமர தோட்டத்துக்குள்ள தான் இருக்கு. ஒரு நாள் நாங்கள் வெளியே இருந்தோம், கர்த்தர் எங்களை உள்ளே கொண்டு வந்தார். எல்லாம் உண்மைதான். கனி எங்க? கர்த்தர் எதிர்பார்க்கிற கனி என்ன கனி கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு? கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் அது. விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அப்போ ஆவியின் கனியா கனிகளா? கனியா கனிகளா? கனிதானே. ஒரு பழத்தில் எத்தனை சுவை இருக்கும்? ஒரு பழத்தில் குறைஞ்சபட்சம் 3 சுவை உண்டு தேவன் உண்டாக்கின பழத்தில். ஒன்று அதை மேலே மூடி இருக்கிற தோலினுடைய சுவை. பெரும்பாலும் அந்த தோலினுடைய சுவை 90% ஒரு மாதிரி துவர்ப்பாக தான் இருக்கும். ரெண்டாவது அந்த பழத்தினுடைய சுவை, சதை அது மேலே இருக்கும். மூன்றாவது அது உள்ளே இருக்கிற விதை, அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். மேக்சிமம் விதை எப்படி தான் இருக்கும்? கசப்பாக தான் இருக்கும், துவர்ப்பாகவும் கசப்பாகவும். இது 3த்துக்கும் 3 ஞான அர்த்தம் உண்டு. இது பைபிளில் இருக்குன்னா பைபிளையும் இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், வாசிங்க ஆதியாகமம் 1:29, பின்பு தேவன் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிம, நல்லா கவனிங்க, விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு. அப்போ ஒரு பழத்துக்குள்ள கண்டிப்பா என்ன இருக்கணும்? விதை இருக்கணும். இந்த 3 டேஸ்டையும் சேர்த்து தான் நீங்க சாப்பிடணும். இப்போ வரதுலாம் என்ன இல்லை, விதை இல்லை, சீட்லெஸ். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இல்லை? கிரேப்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், சீட்லெஸ் நல்லா இருக்கு. அப்போ சீட்லெஸ்னா ஒரு சுவை அதிலிருந்து போயிருச்சு. இதுக்கு பின்னாடி ஞானார்த்தம் உண்டு, பயங்கரமான ஞானார்த்தம் உண்டு. ஸோ மினிமம் ஒரு பழத்தில் எத்தனை சுவை இருக்கும்? 3 சுவை இருக்கும். ஆனால் ஆவியின் கனிகள் கிடையாது. ஆவியின் கனிகள் 9 அப்படின்வாங்க, கனிகள் கிடையாது. கனி அந்த ஒரு பழத்திற்கு 9 சுவை உண்டு. புரியுதா? சாதாரணமாக நாம் சாப்பிட்ற பழத்துக்கு, ஒரு பழத்துக்கு குறைஞ்சபட்சம் 3 சுவை உண்டு. ஒரு 90% நான் சொல்கிறது 1-2க்கு மாறும். உடனே இந்த பழத்துக்கு அப்படி இல்லையே. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, சாதாரணமாக ஒரு பழத்திற்கு 3 விதமான சுவை உண்டு. ஆனால் சபைக்குள்ளே வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவர் இருக்கிறதுனால 9 சுவை உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 2 தான், நீதியும் நியாயமும். உங்களுக்கும் எனக்கும் 9 இருக்கணும். 9 சுவை இருக்கணும். 3 சுவையில் 1 குறைஞ்சாலும் அது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு, ஜிஎம்ஓ ப்ராடக்ட். சீட்லெஸ் விதை எடுத்தாச்சுன்னா அது நேச்சுரல் கிடையாது, ஆர்கானிக் கிடையாது. அது என்னது? ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. அதை மனுஷன் கையை வச்சுட்டான், மனுஷன் உள்ள பூந்துட்டான். மனுஷனுடைய கிரியையினால அது விதை இல்லாமல் போய் இப்போ அது என்னவாயிருச்சு? கர்த்தர் சிருஷ்டிப்பு போயிருச்சு. இப்போ குறைபாடோட வருது எல்லா பழமும். சிக்கனுக்கு கண்ணெல்லாம் குறைபாடு என்னதுனால? சீட்லெஸ். ஆனால் ஆவியின் கனி உனக்குள்ள இருக்கும்போது நீ ஒருவேளை மாம்சத்தை நுழைப்பாயானால் இந்த 9 சுவையில் 1 போனாலும் நீ ஜெனட்டிக்கலி மாடிஃபைட், நீ ஸ்பிரிச்சுவலி மாடிஃபைட். உனக்குள்ள 9 சுவையும் இருக்கணும். அந்த 9 டேஸ்ட்ல 1 போச்சினாலும் உன்னுடைய பழத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். உனக்குள்ள ஏதோ மாடிஃபை ஆயிருச்சு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கன்ஸை கர்த்தர் அழிச்சு போடுவார். ஏன்னா அது சீர்கேடு. கர்த்தர் உண்டாக்குனதுல ஒரு சீர் இருக்கு. அது என்னது? விதையோட இருக்கிற
கனிமரங்களாகிய விருட்சங்கள். அப்புறம் கர்த்தர் உண்டாக்கினது 3 இருக்கும். கண்டிப்பாக விதை இருக்கும். அப்போ விதை இல்லாமல் ஒன்று வருதுன்னா அது கர்த்தர் உண்டாக்கினது இல்லை. கர்த்தர் அதை கொண்டு வரல. அப்போ அதை கர்த்தர் எதுக்குள்ளே கொண்டு வர மாட்டார்? பிரமாணத்துக்குள்ளே கொண்டு வர மாட்டார். அது அழிக்கப்படும். அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நீங்கள் 9 சுவையை உடையவரும் இருக்கணும். அதில் 1-2 இல்லாவிட்டால் கூட நீங்கள் அந்த நேசர் புசிக்கிற கனிக்கு நீங்கள் வரமாட்டீங்க. சபை வராது. இப்போ கர்த்தர் பார்க்குறாரு, இன்னும் கனி என்ன ஆகலை, வளர்ந்து வரல. அவர் சொல்கிறார், இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், நான் பார்க்குறேன், இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும். சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 மாதம் முழுசாக அந்த குழந்தை உருவாகிறதுக்கு டைம் எடுத்துக்குது. 9-9.25 மாதம் அப்படி டைம் எடுத்துக்குது. ஒருவேளை திடீர்னு 1 மாதம் முன்னாடி குழந்தை என்ன செஞ்சிடும், பிறந்துடும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சில குறைபாடுகள் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக வளர வேண்டிய ஆர்கன்ஸ் வெளியே கூட வளர்ந்துருக்கும், உள்ளுக்குள்ளே வளர வேண்டியதில் கொஞ்சம் குறைபாடு இருக்கும். இப்போ அந்த பிள்ளை என்ன சொல்லுவாங்க, நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அவன் 7.5 மாதத்தில் பிறந்த குழந்தை, 8 மாதத்தில் பிறந்த குழந்தை, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா அவன் கொஞ்சம் இன்னும் என்ன ஆகலை, ஃபுல்லாக வளரலை. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நிறைய சபை இருக்கு. ஆவியின் கனி 9 சுவை இருக்கணும். இன்னைக்கு அதில் சுவைகள் எல்லாம் மிஸ் ஆகிட்டே இருக்கு. அவங்க 1 சுவை 2 சுவை அவங்ககிட்ட இருக்கு. எல்லாருக்கிட்டையும் சுவையே இல்லாமலாம் இல்லை, 1-2 இருக்கு. அந்த 1-2 வச்சுக்கிட்டு 7 இல்லாத குறைய அவங்களுக்கு தெரியல. ஏன் எங்ககிட்ட தான் அன்பு இருக்குது, அன்பு இருக்கு, மிச்சம் கீழே இருக்கிறதெல்லாம் எங்க? சாந்தம் எங்க? இச்சை அடக்கம் எங்க? நீடிய பொறுமை எங்க? நற்குணம் எங்க? ஒரு சிலர் நீடிய பொறுமை, அமைதி, சாந்தம் அப்படியே கம்முன்னு இருப்பாங்க. ஆனா இச்சை அடக்கம் இருக்காது. கண்களின் இச்சை இருக்கும், மாம்சத்தின் இச்சை இருக்கும். ஆனா எப்படி உட்காந்துருப்பான்? சாந்தம். என்ன திட்டினாலும் கம்முன்னு இருப்பான். நம்ம சொல்லுவோம், உள்ள இன்னும் வளர்ச்சி அடையல, அவன் 8.5 மாசத்துல இருக்கான், இன்னும் கொஞ்சம் என்ன வர வேண்டியிருக்கு. நமக்கு தெரியாது. இப்போ அந்த குழந்தைய நம்ம துணியில் சுற்றி அழகாக கொண்டு வரும்போது யாருக்காவது தெரியுமா 8.5 மாச குழந்தைன்னு? தெரியாது. அது இன்னும் கொஞ்சம் வளர வேண்டியிருக்கிறது யாருக்கு தான் தெரியும்? அந்த டாக்டர்ஸ்க்கோ அதை பெற்றெடுத்தவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி தான் உன்னை உருவாக்கின ஆவியானவருக்கு நல்லா தெரியும், உள்ளுக்குள்ள உன்னுடைய கனி இன்னும் என்ன ஆகலை, ஃபுல்லாக வளரல. 9 சுவை இன்னும் என்ன ஆகலை, நிறைவாய் வரல. 4 வந்திருக்கு, 5 வந்திருக்கு, 6 வந்திருக்கு. ஒரு சிலருக்கு 1 தான் இருக்கு, ஒரு சிலருக்கு 2 தான் இருக்கு. இதை வச்சுட்டு ஒப்பேத்துற குரூப் ஒன்று இருக்கு. புரியுதா? அந்த 2 சுவையும் 3 சுவையும் வச்சுக்கிட்டே வாழ்நாளெல்லாம் ஒப்பேத்துற ஒரு குரூப் இருக்கு. நாங்களும் தோட்டத்தில் இருக்கிற அத்தி மரம் தான், நாங்களும் கனியெல்லாம் கொடுக்குறோம். அதை பறிச்சு இப்படி பார்த்தா என்ன, ஒரு பக்கம் ஒண்ணுமே இல்லையே, இந்த பக்கம் பார்த்தா நல்லா இருக்கு. பார்த்துருக்கீங்களா? சிலருடைய ஷர்ட்டை பின்பக்கம் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? முன்னாடி நீட்டாக அயன் பண்ணி இருக்கும் தெரியுமா? பின்பக்கம் பாருங்க சுருக்கமாக இருக்கும். ஏன்னா அவன் எங்கேயோ உட்காந்துட்டு சாஞ்சிட்டு வந்திருப்பான். அது என்னவாயிருக்கும்? சுருக்கமாக இருக்கும். ஆனால் நேட்டாக வந்து நிற்கும் போது எப்படி இருப்பான்? நீட்டாக இருக்காரு. நம்ம ஒரு ரவுண்ட் அடித்தா தான் சாருக்கு பின்பக்கம் சுருக்கமாக இருக்க தெரியும். முன்னாடி பார்க்கும்போது நல்லா இருக்கு. அவன் எங்கே உட்காந்துட்டு ஏந்திரிச்சாங்கிறத நம்ம பின்னாடி பார்த்தா தானே தெரியும். முன்னாடி இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது. சிலர்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? நமக்கு பின்பக்கத்தை காட்டவே மாட்டான் கட்சி வரைக்கும். நம்ம நினச்சிப்போம் பவ்யம், நமக்கு முன்னாடி இப்படியே தான் போவான். சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். என்ன பவ்யம், நமக்கு பின்பக்கத்தை காட்டினா தாண்டா அவன் கதை தெரியும் உனக்கு. சிலருடைய பின்பக்கம் நமக்கு தெரியாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் முன்னாடி சாந்தம், எப்படி இருக்காரு, அயன் பண்ணி நீட்டா, சபையிலேயே அவர் தான். இன்னும் நீங்கள் அவர் பின்பக்கத்தை பார்க்காம இருக்கீங்க. ஆனால் ஒரு சிலர் பின்பக்கமும் அயன் நீட்டாக இருக்கும், பக்காவாக இருக்கும். ஏன்னா அவன் கான்சன்ட்ரேட் பண்ணுவான் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் ஒரு சீப்பே வச்சுருப்பான். எங்கே இறங்கினாலும் உடனே என்ன பண்ணுவாங்க, தலையை வாரிட்டு போவான். காரணம் என்னென்னா, நான் எங்கே போனாலும் எப்படி போகணும், நீட்டாக போனோம். பார்க்குறவங்க என்ன, சிலர் பார்த்தீங்கன்னா இறங்கி அப்படியே போவோம். அவனை பார்க்கும்போது நமக்கு தெரியும்
ரொம்ப அலைஞ்சிட்டு வந்தீங்க போலையே, டயர்டாக இருக்கீங்களோ, ஏன் முடியெல்லாம் கலைஞ்சிருக்கு. அப்புறம் தான் அவனே பார்ப்பான். ஓ, சிலர் தன்னை சரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்களும் நானும் 9 சுவையும் உடையவர்களாய் மாறணும். 1 2 குறைஞ்சா உங்களுக்கே தெரியும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரே சொல்லுவார், இன்னும் உனக்குள்ள இதெல்லாம் வரல, இன்னும் பொறுமை வரல, நீடிய பொறுமை வரல. பொறுமை இருக்கு, என்ன பொறுமை இல்லை? நீடிய பொறுமை இல்லை. 15 நிமிஷம் வரைக்கும் ஒரு ஆள் டென்ஷனாக பேசினா கேட்குற வரைக்கும் நமக்கு என்ன இருக்கு? பொறுமை இருக்கு. 16வது நிமிஷம் இல்லை, ரிமோட் உடஞ்சிரும். நம்ம பொறுமையின் அளவு எவ்வளவு? 15 நிமிஷம் தான். அந்த 15 நிமிஷத்துக்குன்னு ஆண்டவர் ஒரு ஆளை ரெடி பண்ணியிருப்பார். நம்மளை குட்டுக்குரிய சாத்தானுடைய தூதன் ஒன்று உட்காந்துருக்கோம். 15 நிமிஷம் உங்ககிட்ட அது பேசிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ரிமோட்டை உடச்சோடனே எழுந்திரிச்சு அது போயிடும். ஏன்னா உங்களை சோதிக்கிறதுக்கு அனுப்பப்பட்டது அது. உங்கள்கிட்ட பொறுமை இருக்கு, என்ன இல்லை? நீடிய பொறுமை இல்லை. உங்கள்கிட்ட பொறுமை இருக்கு, சாந்தம் இல்லை. சிலருக்கு இந்த சாந்தமே இருக்காது, உள்ள அலக்கழிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், நிம்மதியாகவே இருக்க மாட்டான், டென்ஷனாகவே இருப்பான். எப்போ கையை பிடிச்சி பார்த்தாலும் பிபி 145 இருக்கும். ஆனால் ஆளை பார்த்தீங்கன்னா நார்மலாக இருப்பான். என்ன காரணம்னு கூப்பிட்டு கேளுங்க. என்ன, எனக்கு என்னன்னே தெரியல. கனி இல்லை, ஒரு கனி இல்லை. இந்த மாதிரி 9 கனியும் வரணும், ஃபுல்ஃபில் ஆகணும். அப்பத்தான் அந்த நேசர் உன் கனியை புசிக்க முடியும். அப்பதான் நீ அந்த தோட்டத்தில் சேர்க்க முடியும். தேவன் உன்னை தோட்டத்தில் வச்சதுக்கு அதுதான் காரணம். அவங்கிட்ட எதிர்பார்த்தது என்ன கனி? நல்ல கனி. உங்கள்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கறது கனிகள் இல்லை, கனி 9 சுவையோடு இருக்கிற ஒரு கனி. கடைசியாக ஒருவேளை அவர் அவ்வளவும் எதிர்பார்த்து கொத்தி எரு போட்டு ரட்சித்து 20 வருஷம் 30 வருஷம் ஆயும் நீ மனம் திரும்பல அப்படின்னா என்ன நடக்கும்? நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். அதற்கு அவன், இது இந்த வருஷமும் இருக்கட்டும், எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். The last chance. இஸ்ரவேலுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் பொறுத்து பார்த்தார். இது கனி கொடுக்கும் 2000 வருஷம் பொறுத்தார். கனி கொடுக்கல, எட்ரா வேலியன்ட்டாரு. வேலியை தகர்த்து போடுவேன். வேலியை தகர்த்து போட்டோன்னு என்ன ஆச்சு? பன்னியெல்லாம் வந்து மிதிச்சு போட்டு நாசம் பண்ணுச்சு. இப்போ கர்த்தர் சொன்னார், சரி பரவாயில்ல, இவனை விடு. நான் ஏற்கனவே ஒரு மரத்தை என்ன பண்ணிட்டேன்? சபிச்சிட்டேன். அதை கொண்டா, புறஜாதியாருக்கு ஒரு காலத்தை கொடுப்போம், அவனுக்கு ஒரு 2000 வருஷம் கொடுப்போம், அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இப்போ நமக்கு 2000 வருஷம் முடிய போகுது. இந்த 2000 வருஷமும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொத்தி எரு போட்டிருக்கிறாரு. இப்போவும் கர்த்தர் சொல்றாரு, இன்னும் ஒரு விஷயம் நான் பார்க்கட்டும். கனி கொடுத்தால் சரி. வருக வரைக்கும் தான் சான்ஸ் சபைக்கு. வருக வரைக்கும் தான் கர்த்தர் கொத்தி எரு போடுவார். வருகை வரைக்கும் தான் உனக்கு எனக்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். வருக வரைக்கும் தான் கர்த்தர் பொறுமையா இருப்பார். அதற்கு பிறகு ஆண்டவருடைய பொறுமை முடிவுக்கு வரும். கர்த்தர் சொல்லுவார், அவனுக்காவது என்ன சொன்னார்? வேலியை தகர்த்து போடுவேன், பண்ணிய விடுவேன்னாரு. நம்மளை வெட்டி என்ன சொல்றாரு? கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம். வெட்டி எங்க போடுவாங்க? நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நியாய தீர்ப்புக்கு நேராக போயிடும். கர்த்தருடைய பொறுமைக்கு என்ன இருக்குது? ஒரு அளவு இருக்கு. சபைக்கு 2000 வருஷம் டைம் முடிய போகுது. ஆவியின் கனியை கர்த்தர் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை போய் அப்புறம் படிச்சு பாருங்க. அந்த 9 சுவையும் என்கிட்ட இருக்குதா? அந்த 9 சுவைக்குரியதான குணாதிசயம் எனக்கு இருக்கா? எதில் நான் குறைவுபடுறேன், அதை எங்கிட்ட வேணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு அது வேணும் ஆண்டவரே. ஏன் இங்கே மனுஷனுக்கு முன்னாடி அந்த கனி இருக்குது இல்லைங்கிறது வேற. வெட்டி போடுறவர் ஒருத்தர் வரப்போறாரு. அதுக்கப்புறம் வெட்டி போட்டுட்டாருன்னா இஸ்ரவேலுக்காவது இன்னொரு தடவை ஒரு வாய்ப்பு இருக்கு. உபத்திரவ காலத்தில் உங்களுக்கும் எனக்கும் நல்ல கனி கொடாத மரங்கள்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். க்ளோஸ் பண்ணி போட்டுருவார், ஃபினிஷ். ஸோ நமக்கு ஆண்டவர் நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஆல்டர்னேட்டாக வந்திருக்கிறோம். யாருக்கு ஆல்டர்னேட்டாக வந்திருக்கிறோம்? இஸ்ரவேலுக்கு ஆல்டர்னேட்டாக. அவனை பண்ணியை விட்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. வேலி அடைச்சிருக்கிறாரு.
கொத்துறாரு, எரு போடுறாரு. நமக்கு ஒரு தோட்டக்காரர் ஒன்று பரிசுத்த ஆவியானவர், அவர் இன்னும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இவங்ககிட்ட என்ன கிடைக்கும்? ஆவியின் கனி கிடைக்கும் என்று சொல்லி. ஆவியின் கனி உடையவர்களாக நம்ம இருக்கிறோமா? சுய பரிசோதனை நாம் பண்ண போகிறோம். நாம் எல்லாம் எழுந்திருப்போம் தேவ சமூகத்தில். வேதம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்க, ஆவியின் கனி உங்களுக்குள்ள இருக்கா? ஆவியானவர் முதல்ல இருக்கிறாரா? வசனம் சொல்லுது, ஆவியானவர் துக்கப்பட்டு போயிட்டாராம். எபேசியர் 4:30 வாசிக்கிறோம், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இன்னைக்கு பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிற அளவுக்கு தான் சபை போயிட்டு இருக்குது. சபைக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை வேதனைப்படுத்துறது, பரிசுத்த ஆவியானவர் ஏண்டா இவனுக்குள்ள வந்தோன்னு நினைக்கிற அளவுக்கு செய்யறது. இன்னும் சுபாவத்தில் மாற்றம் இல்லை, எண்ணங்கள்ல மாற்றம் இல்லை, இச்சை அடக்கம் இல்லை, நீடிய பொறுமை இல்லை, சாந்தம் இல்லை, அன்பு இல்லை, குறைபாடு. ஆண்டவர் சொல்றார், இன்னும் நான் கொத்தி ஏறு போடுறேன், இன்னும் சொல்லி கொடுக்குறேன், இன்னும் திருத்த பார்க்குறேன், இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். அந்த வாய்ப்பில் தான் நீங்கள் நான் இருக்கிறோம். கடைசி காலம். இன்னும் இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி நான் எகிப்திலிருந்து கொண்டு வந்து அவங்கள வேலி அடைச்சி வச்சா அவன் என்னை பார்த்து முறைப்பாடு பண்ணுறான். என்னப்பா எனக்கிட்ட வந்துட்டு அவனுக்கு என்ன இடத்துல நீதி இல்லை, கொடுமை. நீங்கள் அது மாதிரி தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். இப்போ கனி இல்லாத ஒரு அனுபவம். ஆவிக்குரிய சபையில் நீ மெம்பராக இருக்கிறதுனால மட்டும் கனி கொடுக்குறேன்னு அர்த்தம் இல்லை. ஏதோ ஒரு ஆவிக்குரிய ஊழியக்காரங்களையும் ஆவிக்குரிய ஊழியத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டதுனால மட்டும் நீங்கள் கனி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. மேபி ஊழியக்காரங்க ஏமாறலாம் உங்களுடைய வெளியரங்கமான காரியங்களை பார்த்து. உனக்கு இன்னொரு சுவையும் இருக்கணும், 9 சுவையும் இருக்கணும். ஊழியக்காரங்களுக்கு முன்னாடி ஒரு சுவையை காட்டிடுறீங்க, ஊழியக்காரங்களுக்கு முன்னாடி 2-3 சுவையை நீங்கள் காட்டிடுறீங்க. அவங்க அதில் திருப்தி ஆயிடுறாங்க. ஓ பரவாயில்ல, என்ன பொறுமை, என்ன சாந்தம், எவ்வளோ அன்பு. ஆனால் உனக்குள்ளே இருக்கிற மற்ற காரியங்களை எல்லாம் ஆவியானவர் தான் பார்க்குறாரு. நீங்கள் ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் 9 சுவையுடைய ஒரு கனியாய் இடத்துல வந்து நிற்கணும். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் நான் பூரணமாக உருவாகணும் ஆண்டவரே. குறைபாடு உள்ள பழமாய் நான் உருவாக கூடாது ஆண்டவரே. குறைபாடு உள்ள மனவாட்டியா நான் மாறக்கூடாது. வசனம் சொல்லுது, மனவாட்டி உள்ளார பூரண மகிமை உடையவள். பூரணமா இருக்கணும், 100%. கர்த்தர் குறைபாடு உள்ளதான மனவாட்டியை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அதுக்கு தான் 2000 வருஷம் ராஜா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். 2000 வருஷமா ராஜா வெயிட் பண்றதுக்கு அதுதான் காரணம். பூரணமா தன் மனவாட்டி உருவாகணும்னு எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு எந்த இடத்துல நம்ம குறைவுபட்டிருக்கிறோம்? நீங்க ஒப்பு கொடுப்போமா ஆண்டவர்கிட்ட? ஒப்பு கொடுக்க விரும்புனீங்கன்னா உங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நான் இன்னும் பூரணமாகணும் ஆண்டவரே, நான் 9 சுவையுடைய அந்த கனியா மாறணும் ஆண்டவரே. கசப்பான கனியை நான் கொடுத்துடக்கூடாது ஆண்டவரே. முறைப்பாடு கொடுமையை நான் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்ச மாதிரி நாங்களும் செஞ்சிடக்கூடாது ஆண்டவரே. எங்க சபை மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் மாறணும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வரும்போது நீர் எங்களை பார்த்து பூரண மகிமையுடைய மனவாட்டின்னு சொல்லணும் ஆண்டவரே. எங்க குறைபாடுகள் எல்லாம் இப்பவே நிவர்த்தி பண்ணணும், இன்னும் சரி பண்ணணும், இன்னும் நாங்கள் சரியாகணும் ஆவியானவரே. அதுக்கு தான் சபைக்கு வந்திருக்கிறோம். எங்களை சரி பண்ணுங்கப்பா, எங்களுக்கு கொத்தி எருபோடுங்கப்பா. எந்தெந்த இடத்துல கொத்தணுமோ அங்கங்க எங்களை கொத்துங்க. எங்க கிளைகளை நறுக்குங்க, மிஞ்சி போகிற கிளைகளை எல்லாம் நறுக்குங்கப்பா. எங்களை சுத்தி இருக்கிற கற்களை பொறுக்கி போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் எப்படியாவது கனி கொடுக்கிறவர்களாய் மாறணும் ஆவியானவரே. இஸ்ரவேலுக்கு இருந்த அந்த நெகட்டிவான டெஸ்டிமோனி எங்களுக்கு வந்துடவே கூடாது ஆவியானவரே. எங்க சபைக்கு வரக்கூடாது. கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.